ஹலோ மக்களே, இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃப்ரைட் இட்லி ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இட்லியே பிடிக்காது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் காலையில் செஞ்சு மிச்சம் உள்ள இட்லியை வந்து நாங்கள் 2 இட்லி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 இட்லியை வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் அதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி, அப்புறமா வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் வந்துட்டு சேர்த்துருக்கோம். நம்ம இட்லியே வச்சு இந்த 2 பொடியையும் நல்லா எண்ணெயோட வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லியை வந்துட்டு அப்படியே அதில் வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு சிம்மில் வச்சு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா அடி கன பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அடியில் வந்துட்டு ஒட்டாமல் வரும் நமக்கு. ஸோ அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மேலே சாஃப்டாகவும் கீழே மொறுன்னு சூப்பரான ஃப்ரைட் இட்லி வந்துட்டு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு சட்னி சாம்பார்னு எந்த சைட் டிஷ்மே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.